அவளுடைய சீதன பணத்தையோ நகைகளையோ துணிகளையோ பயன்படுத்தக்கூடாது. குடும்ப வியாபாரத்தில் வரும் பணத்தை அவளிடமே ஒப்படைக்க வேண்டும். இது சட்டத்தினுடைய விதி. அவளுக்குரிய பொருள் அவளுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கலாம், கல்யாணத்தில் நகைகளாக கிடச்சிருக்கலாம், அல்லது அவளுடைய குடும்ப வருமானம், அவள் அப்பாவுடைய வருமானத்தில் அவளுக்கு கிடைக்கலாம். எதையுமே இவன் கேட்கக்கூடாது. இஸ்லாத்திற்கு 100% ஏற்புடைய ஒரு கருத்து. ஏனென்றால் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு பெண் குடும்பத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. சட்ட ரீதியாக எந்த கட்டுப்பாடும் கிடையாது. தார்மீக ரீதியான கடமைகள் உண்டு. தார்மீக ரீதியான கடமை உண்டு. குடும்பத்தினுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு அவள் செலவழிக்க வேண்டும். ஆனால் சட்ட ரீதியாக பார்த்தால் முழுக்க இது கணவனை சார்ந்தது. அந்த பணத்தை அவன் தொடர்றதுக்கு உரிமை இல்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஒரு பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அதுக்கு ஆகிற செலவை கணவன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அம்மாவுக்கு கூட உணவு செலவை, அந்த பால் கொடுக்கறதுக்கான செலவை, ஏன்னா இவண்ட பொறுப்பு. பால் கொடுக்கறது யாருடைய பொறுப்பு? கணவனுடைய பொறுப்பு. அது அந்த அம்மா செய்றாங்க. அதுக்கான செலவை அந்த அம்மா கொடுத்துன்னு சொல்லுது இஸ்லாம். அதுக்கான செலவை அந்த அம்மாவுக்கு கொடுத்து விடு என்று இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆக அந்த பணத்தை தொடப்படாது. ஆக முழுக்க அவளுக்கு சொந்தம் என்பதுதான் சில விதிகளை சொல்லியிருக்கிறேன்.